அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை மல்லித்தலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க மெயினாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மல்லித்தலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, கம்மியான டைமில் வதக்குனிங்கனாவே போதும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருங்காயம் தேவைப்படும். பெருங்காயம் இல்லாதனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு 4 வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கடிப்படுறப்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா டிஃபன், சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.